ரம்படு பனையின் கிழங்கு புலந்தென்ன பவள கூர்வாய் செங்கல்னாரை நீயும் நின் மனைவியும் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏறுகிறாய். கொங்குதேர் வாழ்க்கை அம்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ எற்காய தூதர அன்புட ஏவி இளங்கொடி நீ பற்காயமும் நகத்தூர். மகாபாரதம் என்ற இதிகாசத்தை எடுத்துக்கொண்டால் அதில் மிகவும் முக்கியமான தூது கிருஷ்ணன் தூது. இலங்கையிலே நகைச்சுவைக்காக சொல்லலாம், ஒரு 2 வரி தான் எனக்கு ஞாபகம். அது இடையில ஒரு மகிழ்ச்சிக்காக கதிர்காமத்தை பற்றி ரமேஷ் கதிர்காமத்தை தூது கொண்டோன்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்து நினைச்சு கொண்டு வரேன். இலங்கையில் ஒரு தூது பிரபந்தம் பற்றிய ஒரு கவிதை இது நடந்தது. அதில் எங்களோட ஊரை சேர்ந்தவர் மன்னவன் கந்தப்பூர், அவர் கதிர்காமக்கந்தன் மேலே ஒரு தூது பாடினேன். கந்தன் மேல் அது ஒரு வரிதான் எனக்கு ஞாபகம். அது பத்திரிகைலாம் வந்தது. ஒப்புறாவாயினும் இக்கதை கூறு இளம்புறவே, ஒப்புறாவாயினும் என்கதை கூறு இளம்புறவே, கப்புறாள கதை கூறாமல் வந்துட்டு. என்ன அற்புதமான நகைச்சுவையோட அந்த தூது பிரபந்தத்தின் ஒப்புறாவாயினும் என்கதை கூறு இளம்புறவே, கப்புறாள கதை கூறாமல் வந்துட்டு. இந்த இது என்னுடைய ஆசிரியர் எழுதிய ஒருவர். இப்படி கவிஞர் செல்லையாக இருக்கிறார். கூட நான் சொல்கிறேன், கவிஞர் செல்லையாக ஒரு அற்புதமான வண்டுவிடு தூது பாடி வானொலியில் தங்கப்பதக்கம் பரிசு பெற்றவர். இந்த தூது பிரபந்தங்களில் தூது பிரபந்தமாக வருவதும் தனிப்பாடல்களாக வருவதும், இங்கெல்லாம் தூது பிரபந்தத்துக்குரிய தொல்காப்பியத்திலிருந்து பாட்டியல் நூல்களில் நிறைய இலக்கணம் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு அப்பால் தனித்தனி பாடல்களாக பரவனிக்கின்றன. ஒரு தூது வாரவனுக்கு மற்றவன் சொல்லுறது இவை எல்லாம் மிக இது தூது போய் இப்போ இப்புறவாயினம் இப்புற வேண்ட மாதிரி இவன் தூது வாரான். அப்போ இந்த தூது என்பதை இந்த ஓலையண்டும் சொல்கிறது. ஓலை தான் எங்களோட லெட்டர். அந்த போனால் அவன் என்ன சொல்கிறான், ஒரு வேடன் வீட்டில் ஒரு ராசா தன் மகனுக்கு இளவரசனுக்கு பெண் தேடி பெறுறேன். அப்போ அவர் கொண்டே அந்த ஓலையை கொண்டே கொடுக்குறார். அப்போ அவன் கேட்குறான், ஒரு சமூக விமர்சனமாகவும் இன்றைய பெண்ணியம் பேசுகிறவர்களுக்கு சார்பாகவும் எடுத்து பேசக்கூடிய ஒரு பாடல். இவன் கொண்டு போய் எங்களோட ராசா உங்களோட தன் மகளுக்கு உங்களோட மகனை திருமணம் செய்வதை சொல்லி கேட்குறேன். ஸோ உங்களோட மகளுக்கு எங்களோட மகனை இளவரசனை உங்களோட மகள் அவன் ரோட்டால் போய் கண்டுட்டான். எங்கேயோ உடனே கொண்டு வானிக்கு அவங்க கேட்குறாங்க, உங்களோட ராஜா மாதிரிக்கு நாங்கள் பொம்பளை கொடுக்குறேன். இந்த ராஜா மாதிரி ஒரு பெரியாக்கள்னு நாங்கள் கருதையில் கிராமத்தில் ஒரு பெரிய ராஜாவோ உண்ட மாதிரி விட்டதார் கலை பாதியோடு வனத்திலே அள விட்டதார் வம்சிறை புக விட்டதார் துகில் உரிய விட்டு விழித்ததார் உற்றதாரமும் வேண்டுமென்றினி உங்கள் பெண்குழல் ஒக்குமோ உமியடாமணம் என்ற வாய்களை தோலை காற்றில் உருட்டடாம் ஓடா இந்த கடிதத்தை கொண்டு எறிஞ்சு போட்டு ஓடு. ஏனென்றால் நீ ராசா வீட்டுக்கு பொம்பளை விட்டதார் ஹரிச்சந்திரன் பெண் ஜாதியை விட்டான். கலை பாதியோடு வனத்திலே விட்டதார் நலமாராஜன் படுக்க உடுப்போட அரவாசி விட்டு போன அரை உடுப்போட விட்டான். கலை பாதியோடு வனத்திலே சிறை புக விட்டதார் ராமன். துகில் உரிய விட்டு விழித்ததார் பாண்டவர். இப்படிப்பட்டவை இந்த குடும்பத்தில் நாங்கள் பொம்பளை எடுக்க மாட்டோம். போன தூதன் கட்டிக்காரனாக இருக்கணும். அவன் சொன்னான், அப்படி என்றால் நீங்கள் எப்படி இந்த வள்ளியை முருகனுக்கு கொடுத்துருப்பீர்கள்? எப்படி வள்ளியை முருகனுடைய அவன் அப்படியா சொல்கிற? இமலரானவர் நம்மை அணுகி எங்கள் மிச்சில் மிசைந்ததால் அவர் பெற்ற வேலர் தமக்கு யாம் ஒரு பெண் வளர்ப்பினில் இந்தனம். வளர்த்த பெண்ணன் முருகனுக்கு நாங்கள் கொடுத்தது தகப்பன் எங்களை விட்ட மிச்சம் வாங்கி சாப்பிட முடியாது. எங்கள் மிச்சில் மிசைந்ததால் அவர் பெற்ற வேலர் தமக்கு யாம் ஒரு பெண் வளர்ப்பினில் இந்தனம். பெற்ற பெண்ணை கொடுப்போமோ ஒரு பெய் பிடித்திடு தூதர். இது எங்களை விட நாங்கள் வளர்த்த பிள்ளையை தானே அவருக்கு கொடுத்துட முடியாது, பெற்ற பிள்ளையை கொடு. இது எல்லாம் இந்த கலம்பகங்களில் தூது கண்ட ஒரு அணி இருக்குது. மரம் தூதுண்டில் தூதுவார இடத்துல இந்த பாடல் ஒரு புகழ்பெற்ற பாடல். பாட புத்தகங்களில் இருந்து தலைவரை தவிச்சிட சின்ன பாடலை சொல்லுவார். இப்படி இந்த தூது பாடல்களும் சிரமமான அற்புதமான பாடல்கள் இருக்கிறது. அடுத்த சுழற்சியிலே அடுத்த கூறுவேன். இதுக்குள்ள ஒரு உப பிரிவும்
இந்த தூதுக்குள்ளே வந்து கலந்தோ மயங்கி விட்டது. தூது விடுறது அவன் தூதன் தான், அதை எனக்கு மறுப்பில்லை. இதுக்கு அந்த துறைக்கு கொடுத்த பதிப்பாசிரியர்கள் கொடுத்த தலைப்பு மகட்கொடை மறுப்பு. மகளை கொடுக்குறதுக்கு மறுப்பு செய்தது. இதுக்குள்ள நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசியல் இருக்கு. பெண் கேட்டு விட்டவன் ஒரு பெரிய அரசன். இவன் வேடர் தலைவனுடைய அரசன் இல்லை என்றாலும் அவன் துணிச்சு மறக்கிறான். என்னது பீம்பான துணிச்சல் மிக்க வீரம் மிக்க ஒரு வேடர் தலைவன். அப்போ அவன் கேட்குறதில்ல. சிவபிரகாச சுவாமிகளை கற்பனை களஞ்சியம் என்று சொல்வதுண்டு. ஏன்னா அவர் கற்பனையில் கொண்டு வந்து இவ்வளவு விஷயத்தை ஒன்றாக ஒரு இடத்துல போட்டான். மனுஷன் நினைச்சு பார்க்கலாது. இவன் கேட்டதாக உங்களோட பெண்ணை நம்ம மகனுக்கு அரசகுமாரனுக்கு கொடுங்க கொண்டாதான் எடுத்தவனது. நான் அது வந்தது கேட்டது அவன் வரையில் தூதனைத்தான் விட்டுருக்கான். அதில் நீங்கள் சொன்னது சரி, தூதனைத்தான் வந்தது. அவனும் சும்மாவும் இல்லை. அவன் அரசனிட்ட இருந்து வாரவன் அதுக்கான அடுக்கணிகளோடு வாரான். ஓலையில் கொண்டு வந்து அப்படி ஓலை சுருளை நீங்கள் படங்களில் பார்த்து நீட்டினான். அப்போ ஒருவன் அதை பார்த்து சொல்லன்றவுடனே இவர் பெண் கேட்கிறார். அதுதான் விஷயம். அப்போ தான் அவன் சொல்கிறான், வேடர் தலைவன் திருவங்கை நாட்டு வேடர் தலைவன் விற்றதார், கலை பாதியோடு வனத்திலேயள விட்டதார், வெஞ்சிரை புக விட்டதார், தூளுரிய விட்டு விழித்ததார். எல்லாம் அடுக்கடுக்காக ஒன்றுக்கு பின்னுக்கு ஒன்றுக்கு இப்போ நடக்கிற அரசியலாக போயிடும். இந்த போர் நடக்கிற பிரதேசங்களில் இருந்து அடித்து பொடி பண்ணுற மாதிரி இவன் அடித்தான் எல்லாத்தையும். அதுக்கு மேலே கேட்டான், இவ்வளவன் சொல்கிறன், உங்களோட ரெக்கார்டு, உங்களோட மன்னற்ற ரெக்கார்ட் படு மோசம். இனி போய் அவர் வந்து பெண் கேட்கக்கூடாது. அதுக்குத்தான் பேராசிரியர் சொன்னது இருக்குது. ஏன் முருகன் வந்து வேடுவர் குலத்தில் பெண் எடுக்க இல்லையோண்டு அவர் ஒரு சப்பை காட்டினார். அதுக்கு அவன் சொல்கிறான், முருகன் வேடுவர் குலத்தில் பெண் எடுத்ததுதான், நாங்கள் பெண் கொடுத்தது தான், எல்லாம் உண்மைதான். அந்த மனுஷன் என்று சொல்கிறது அவசாரம். சிவபெருமான் வந்து என்னதார் எங்கட குலத்தில் வந்து கை நினைச்சிட்டார். யாழ்ப்பாண தமிழில் சொல்லியில் கை நினைச்சிட்டார், சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டு எங்களோடு உண்டாந்து பேதம் பாராட்டாத மனுஷன் உங்களோட வள்ளியை இந்த மகனுக்கு கட்டினா என்னன்னு கேட்டால் எச்சில் பட்டது. விமலரானவர் எமை அடுத்து இது எங்கள் எச்சில் மிசைந்ததால் உற்ற வேலர் தமக்கு யாமொரு பெண் வளர்ப்பினில் இருந்தனர். அதுக்கு பிறகு சரி, இந்த மனுஷனும் வந்து தெரியுது, முன்னும் பின்னும் தெரியுது, தண்ட மகனுக்கு வள்ளியத்தா ரெண்டு தெரியுது. ஆனபடியா வள்ளி நாங்கள் வளர்த்தவளதானே கொடுப்போம். ஆனால் பெற்ற பெண்ணை கொடுக்க மாட்டான். இது எங்களுக்கு பேயா பிடிக்குது. பெற்ற பெண்ணை கொடுப்பமோ இதென்ன பேய் பிடித்திடும் தூதரே என்று ஒரு மிக உச்சமான பாட்டு. மிக சுவாரஸ்யமான இதுக்கு வருகிறது. எல்லாம் மகட்கொடை மறுப்பு அது எல்லாத்தையும் தொட்டுக்கொண்டு வந்துட்டோம். இப்போ உதயலதாவிடம் இந்த உரையாடலை, இந்த சுற்றுரையாடலை கொண்டு போகும் பொழுது இந்த தூது இலக்கியத்துக்கு நீங்கள் இதுவரை நாங்கள் சொன்ன செய்திகளுக்கு அப்பால், உரையாடிய செய்திகளுக்கு அப்பால் நீங்கள் உங்களுடைய பார்வையை கொஞ்சம் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? தலைவர் அவர்கள் ஆரம்பத்தில் என் சார்ந்த சில விடயங்களை கூறியிருந்தார்கள். அதற்கு காரணமும் அவர்கள்தான். இத்தகைய ஆளுமைகளிடம் கற்றதனால்தான் எங்களுக்கு தமிழ் மீது பற்றும் இன்று வரைக்கும் அதிலிருந்து விலக முடியாத ஒரு ஆழமான ஈடுபாடும் இவர்களை போன்ற இந்த ஆளுமைகளிடம் நாங்கள் கற்றுக்கொண்டதன் ஒரு நல்ல விளைவு தான் அது என்று நான் பெருமைப்படுகின்றேன். என்னென்று சொன்னால் அவர்களோடு இன்று இருந்து இந்த நிகழ்விலே பங்கு கொள்வதற்கான பெரு வாய்ப்பினை கடவுள் எங்களுக்கு இருந்திருக்கின்றார். எல்லோருக்கும் நன்றி. இப்பொழுது
நந்தி கலம்பகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை உதாரணமாக எடுத்து இந்த தூது இலக்கியம் பற்றிய சில விளக்கங்களை பார்ப்போம். நந்திவர்மன் ஆரம்பத்திலே பார்த்தோம், தொல்காப்பியம் சொன்ன தூது பகை இதுகளுக்காக அவர்கள் அந்த பிரிவு, அந்த வகையிலே இவர் போருக்கு செல்கின்றார். நந்திவர்மன் போரை முடித்து தன்னுடைய கடமையை முடித்து தன்னுடைய காதலியை மனைவியை காண்பதற்காக தேரிலே வந்து கொண்டிருக்கின்றார். நந்திவர்மன் மிக வேகமாக தேர் ஓட்டக்கூடிய ஒருவன் என்பதும் இந்த இலக்கியங்கள் வாயிலாக சொல்லப்பட்ட ஒரு உண்மை. அப்படியான அந்த நந்திவர்மன் வருகின்ற பொழுது தேரிலே வருகின்றான் வேகமாக. ஆகாயத்திலே அந்த மேகங்கள் அசைந்து கொண்டிருக்கின்ற அந்த தன்மையை பார்க்கின்றான். அவற்றை பார்த்து தன்னுடைய காதலிக்கு தூதுவிடுகின்றான். எவ்வாறு? ஓடுகிற மேகங்கள் ஓடாத தேரில் வெறும் கூடு வருகுதென்று கூறுங்கள். நாடியே நந்திச்சி ராமனுடைய நல்நகரில் சந்திச்சி ராமாகில் தான். அதாவது ஓடுகின்ற மேகங்கள், இவனுடைய தேர் மிக வேகமாக ஓடுகின்றது. ஆனால் அவனுடைய பார்வையிலே தன்னுடைய தேர் மெதுவாக போவதாகவும் அந்த மேகங்கள் வேகமாக போவதாகவும் ஒரு கருத்தை அவன் மனதிலே வைத்திருக்கின்றான். காரணம், அவனுடைய அந்த குதிரையினுடைய வேகத்தை விட தன்னுடைய காதலியை காண வேண்டும் என்ற அந்த உணர்வு மிக வேகமாக செல்கிறது. அதனாலே அதோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அவனுடைய குதிரை அங்கே ஓடவே இல்லை. அதனால்தான் ஓடாத தேரில் ஓடுகின்ற மேகங்கள், நீங்கள் ஓடுகிறீர்கள், ஆனால் என்னுடைய இந்த தேர் ஓடவே இல்லை. ஆனால் அவன் மிக வேகமாக தேர் ஓட்டக்கூடியவன் என்பதும் உண்மையான விடயம். அப்போ ஓடுகின்ற மேகங்கள் ஓடாத தேரில் வெறும் கூடு வருகிறது என்று கூறுங்கள். ஏன் வெறும் கூடு வருகிறது என்று சொன்னால், அவனுடைய உயிர் தன்னுடைய காதலியை நாடி ஏற்கனவே சென்று விட்டது. இப்பொழுது வெறும் கூடு மட்டும் அந்த தேரிலே வருகின்றது. நீங்கள் போய் சொல்லுங்கள் என்னுடைய காதலிட்ட இந்த வெறும் கூடு வருகிறது என்று. நாடியே நந்திச்சி ராமனுடைய நல்நகரில் எண்ணுதலை சந்திச்சீர், அவர்களை நீங்கள் என்னுடைய அந்த காதலியை நீங்கள் கண்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் வெறும் கூடு வருகின்ற இந்த செய்தியை கைகூர்ந்து அவளிடம் சொல்லிவிடுகள் என்று சொல்லி ஒரு அருமையான சுவைக்கக்கூடிய மிகச் சிறப்பான இந்த நந்திவர்மனுடைய பாடு. மற்றும் நாங்கள் இந்த பெண் விடுதலை தொடர்பான விடயங்களை பல சொல்ல பார்த்திருக்கின்றோம். பெண் விடுதலை கருத்துக்கள் என்று சொன்னால் நாங்கள் உடனடியாக எங்களுடைய மனதிலே ஞாபகத்துக்கு வருகின்றவர் எங்களுடைய பாரதியார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று பாரதி கூறியதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அதற்கு முன்னரே இது சார்ந்த விடயங்களை நம்மவர் ஒருவர் இருக்கின்றார் என்பது எங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? பாரதியைத்தான் உடனே நாங்கள் கூறுவோம். ஆனால் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்ற இதே கருத்துப்பட இதே சாயலான பாடல் பாரதிக்கு முன்னமே எங்களுடைய தீனா தானா சரவணமத்து பிள்ளையவர்களால் இந்த தத்தை விடு தூது என்கின்ற இலக்கியத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. இந்த தீனா தானா என்று சொல்லுகிற ஒரு மரபு என்னென்று சொன்னால், ஆரம்ப காலத்தில் ஊர் பெயர்களையும் திருகோணமலை தம்பிமுத்து சரவணமுத்து பிள்ளை அந்த ஊரனுடைய பெயரையும் பற்றுதல் காரணமாக இணைத்து சொல்கின்ற ஒரு மரபு இருந்தது. அதனாலே தான் திருகோணமலை என்றதை தீனாத்தானா சரவணமுத்து பிள்ளை என்று அவர் குறிப்பிடுகின்றார். கூட்டிற் பசுங்கிளி போல் கோதையரை எப்பொழுதும் வீட்டில் அடைத்து வைக்கும் விறகிலற்கு ஜாதுரைப்போம். இவ்வளவு அருமையான வரிகள். கூட்டில் பசுங்கிளி போல் கோதையரை எப்பொழுதும் வீட்டில் அடைத்து வைக்கும் விறகிலற்கு, அந்த கிளியை பிடிச்சு நாங்கள் கூண்டிலே அடைத்து வைப்பதை போல இந்த பெண்களை வீட்டுக்குள்ளே அடைத்து வச்சிருக்கின்றத கொடுமையான தீயவர்களுக்கு நாங்கள் இன்னும் சொல்றது, இவர்களை எந்த வகைக்குள்ள நாங்கள் சேர்க்கிறது என்று அன்று சரவணமுத்து பிள்ளை சொன்ன அதே கருத்துத்தான் அதற்கு பிற்பட்டு பாரதியாரால் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் எங்கள் பலருக்கும் இந்த பாடல் வரிகள் தெரியாமல் இருப்பது எங்களுடைய நாட்டுக்கோ அல்லது எங்களுக்கு துரதிர்ஷ்டவசமான ஒரு விடயமாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்று இதை பாடப்புத்தகங்களின் ஊடாக, பிள்ளைகளுடைய பாட புத்தகங்களின் ஊடாக இது இந்த சிலபஸுக்குள்ள இதை கொண்டு வரதால இந்த பிள்ளைகள், இப்போ இருக்கின்ற பிள்ளைகள் இந்த பாடலை படிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கூட்டிற் பசுங்கிளி போல் கோதையரை எப்பொழுதும் வீட்டில் அடைத்து வைக்கும் விறகிலற்கு யாதுரைப்போம். பூட்டி திறந்தெடுக்கும் பொருளாய் கருதினரோ கேட்டோர் நகைப்பதுவும் கேட்டிலரோ பைங்கிளியே
கிஞ்சுகவாய் பைந்தொடிபால் கிளத்தாய் பைங்களே. நான் முதல் சொன்ன அந்த தூது உரைப்பதற்கு முதல் அந்த தூது செல்பவரை வாழ்த்தி வணங்கி அவர் தம் பெருமைகளை கூறி பாடுகின்ற அந்த தன்மைதான் கிஞ்சுகவாய் பைந்தொடிபேல் கிளத்தாய் பசுங்கிளியே என்று சொல்கின்ற அந்த தன்மை. இதிலேயே இன்னும் ஒரு 2 பாடல்கள் வந்து இந்த பெண் விடுதலை சார்ந்தும் இந்த விடயங்கள் சார்ந்தும் சரவணமுத்து பிள்ளை கூறிய சில விடயங்கள். உண்பதும் உறங்குவதும் ஊர்க்கதைகள் பேசுவதும் பெண்கள் தொழிலாம் என்றே பேசிடுவார் ஒரு சாரா. உண்பதும் உறங்குவதும் ஊர்க்கதைகள் பேசுவதும் பெண்கள் தொழிலாம் என்றே பேசிடுவார் ஒரு சாரா. பெண்களுக்கு தம்பதியே பெரும் தெய்வம் என்பார் சிலர். பெண்களுக்கும் அடிமைகட்கும் பேதமில்லை என்பார் சிலர். பேதமைகான் இவர் சொன்னது பைங்கிளியே என்று சொல்லி தன்னுடைய இந்த கருத்தை சொல்லுகின்றார். அதையோட இணைத்து அவரோட சொன்ன இன்னும் ஒரு பாடல் வரிகளை ஞாபகப்படுத்தலாம். இந்த பெண்களை அடைத்து வைக்கின்ற கூட்டுக்குள்ளே அடைத்து வைக்கின்ற கிளியை போல இந்த பெண்களை வைத்திருக்கிறது இவர் மிகவும் வெறுக்கின்றார். பெண் தன்மைகளை பாடுகின்ற பொழுது அன்ன நடை மைவெளியார் என்று சொன்னால் அவர் சொல்லுகின்ற பொழுது சொல்றார். அந்த இதனுடைய அடிப்படை வந்து அவர் ஒரு பெண்ணை நேசிக்கின்றார். ஆனால் பெற்றோர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னொரு ஆடவருக்கு அவரை திருமணம் செய்து வைக்க போகின்ற அந்த நிலைமையில் தான் தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்துவதோடு இந்த பெண்ணியம் சார்ந்த கருத்துக்களையும் இந்த பாடல்களூடாக சொல்லி இருக்கிறார். அதிலேயும் அவர் ஒரு நல்ல ஒரு குணத்தை சொல்லுகிறார். இந்த தன்னுடைய இந்த நேசித்தது அல்லது தன்னுடைய காதல் நிறைவேறாத பொழுது தான் இறந்து விடுவேன், அதாவது தானாக இறந்து விடுவேன். ஆனாலும் இந்த இறப்பினால தான் நேசித்த அந்த பெண்ணுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுவிடக்கூடும் என்ற காரணத்தினால் தான் நான் இப்பொழுதும் உயிரோடு இருக்கின்றேன். அன்ன நடை மைவெளியால் அம்பொன் மலர் கொம்பனையாள் என் இதய தாமரைக்கோர் இலக்குமியாய் பெண்ணரசி கண்ணல் மொழி கேளாது கஞ்சமுகம் நோக்காது மண்ணிலத்து வாழேன் மடிந்திடுவேன் மங்கையர்க்கு மற்ற இப்பழி நேரும் என்று மால்குவேன் பைங்கிளியே என்ற அந்த பெண்ணுக்கு தீய பெயர் வரக்கூடாது என்ற காரணத்துக்காக தான் உயிர் வாழ்கிறேன் என்று கூறி பாரதியார் சொல்வதற்கு முதலே இந்த பெண்ணியம் சார்ந்து பெண் விடுதலை சார்ந்த கருத்துக்களை கூறிய ஒரு கவிஞராக நாங்கள் இந்த தீனாத்தானா சரவணமுத்து பிள்ளை அவர்களை பார்க்கின்றோம். மிகுதியை அடுத்த சுற்றி தொடங்குவோம். நன்றி உதயலதா. நீங்கள் ஒரு முக்கியமான செய்தியை இந்த தலைமுறைக்கு பெண் விடுதலை விரும்பிகளுக்கும் எங்களுடைய அல்லது ஈழநாட்டிலே பெண்களை அடக்கி ஒடுக்கி ஆண்ட ஒரு தலைமுறை இருந்தது. பெண் விடுதலையை பாரதி சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும் என்ற நம்பிக்கையில் என்ற கருத்தேற்றத்தில் பலர் வாழுகிற ஒரு சூழ்நிலையில் இல்லை, பாரதிக்கு முன்பே தீதா சரவணமுத்து பிள்ளை பெண் விடுதலையை பாடியிருக்கிறார். கிட்டத்தட்ட கூட்டற் பசுங்கிளி போல் கோதையரை வீட்டில் அடைத்து வைக்கக்கூடாது என்பதை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். அதற்கு மேலும் அல்லது அதற்கு அப்பாலும் போய் நான் என்னுடைய இந்த பெண்மேல் வைத்த காதல் கைகூடாவிட்டால் உயிரை விடுவேன், ஆனால் அது அவளுக்கு ஒரு அவப்பெயர் வந்து சேர்ந்து விடுமே என்று சாகாமல் உயிரை பிடித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தீவிர காதலனுடைய மனநிலையையும் நீங்கள் காட்டிய இந்த தத்தைவிடு தூது நூலிலே இருந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. நன்றி. இப்பொழுது நாங்கள் நண்பர் ரமேஷிடம் போவோம். சங்க இலக்கியத்தில் அன்னச்சேவல பிசிராந்தையர் வழுதியன கிள்ளியிடம் தூது விட்டதை பற்றி பார்த்து நாங்கள் உண்மையில் பிசிராந்தையர் பேரை கேட்ட உடனே கிள்ளி வளவன் அன்னப்பறவைகளுக்கு நெகிழ்ந்து ஆபரணங்களை கொடுப்பான் என்று சொல்லி அதில் பாடியிருந்தார்.
அதே போல் சங்க இலக்கியத்தில் அதியமானுக்காக ஔவையார் தூது சென்றார். தொண்டமான் என்ற அரசனிடம் ஔவையார் தூது சென்ற பாடல் 95வது பாடலாக வெளிப்படுகிறது. திருக்குறளில் தூது பெற்றி கழிச்சிருந்தாங்க. உண்மையில் தூது என்று தூதுக்கு ஆன வரவிலக்கணத்தை திருக்குறள் சொல்லுது. தூதுரைப்பவனுடைய தகுதி 3 சொல்லுது. அன்பு ஆன்ற குடிபுறத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு என்று சொல்லி அந்த குறளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது அன்புடையவனாக இருக்கணும், தகுதியான குடிப்பிறப்பு உள்ளவனாக இருக்கணும், அதே நேரத்தில் அரசர் விரும்பும் சிறந்த பண்புகளை உடையவனாக அவன் இருந்தால் அவன்தான் உண்மையான தூதுவன் என்று சொல்லி வள்ளுவர் அதை வகைப்படுத்துவர். தூது உரைப்பவருக்குரிய பண்புகளையும் வள்ளுவர் சொல்லுவர். அன்பறிவு ஆழ்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார் இன்றி அமையாத 3 என்று சொல்லி வள்ளுவர் சொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அன்பு, அறிவு, ஆராய்ந்து சொல்கின்ற சொல்வன்மை, இவை 3ம் தூது உரைப்பவனுக்கு இருக்க வேண்டிய பண்பென்று சொல்லி வள்ளுவர் சொல்லுவார். பக்தி இலக்கியங்களில் உண்மையில் தூது பலவாறு எடுத்து பாடப்படுகிறது. சம்பந்தர் ஆண்டாள்ற பாடல்கள் இதற்கு தக்க உதாரணங்களாக இருக்குது. சம்பந்தர் இந்த தூதை பெற்றி தன்னை தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் கொண்டு சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா தேனோடு பால் முறையாலே கடற்தோணி புறந்தீசன் என்று சொல்லி அவர் தேனோடு பாலை நான் உனக்கு கலந்து தருவன், நீ இறைவன்ட தூது போவாயா என்று சொல்லி அவர் கேட்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் நாச்சியார் திருமொழியில் மேகவிடு தூதென்று சொல்லி பாடல்கள் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நாச்சியாருடைய விரத தாபங்களையும் உணர்வுகளையும் ஒரு பெண் வெளிப்படுத்த முடியாத பல்வேறு விஷயங்களை அவர் எடுத்து அதில் சொல்லியிருப்பார். உண்மையில் நான் பெண் விடுதலை என்று சொல்லக்குள்ள முதல் முன்னோடியாக நான் ஆண்டாளைத்தான் கருதுவேன். ஆண்டாள் உண்மையில் தன்னுடைய உணர்ச்சிகள் அவ்வளோத்தையும் அப்படியே கொட்டி தீர்த்திருவான். என்னென்ன பெண் சொல்லக்கூடாது என்று சொல்லி எங்களோட சமூகம் வரையறுத்து வைத்ததோ அவ்வளோத்தையும் உடைத்து போட்ட ஒருவராக ஆண்டாள் காணப்படுறேன். ஆனால் அவ தனக்கு எடுத்துக்கொண்ட முதலாவது உத்தி என்னென்று சொன்னால் நான் கண்ணன் மீது தான் பாடுறேன், கண்ணன் மீது தான் பார் என்று சொல்லி தன்னுடைய மன உணர்வுகள் அவ்வளோத்தையும் அவ கொட்டி தீர்த்ததை பார்க்கலாம். விண்ணேல மேலாப்பு விரித்தாற்போல் மிருகங்கால் தென்னீர் பாய் வெங்கடத்து என் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முளை குவட்டில் துளிசோர சோர்வானை பெண் நீர்மை ஈடளிக்கும் இது தமக்கொரு பெருமையே என்று சொல்லி ஆண்டாள் பாடுவாள். நீல வானத்தில் போர்வை விரித்தது போல் தோற்றமளிக்கும் மேகங்களே, தெளிந்த நீர் பாயும் வெங்கடத்தில் என் திருமால் வந்தாரோ, நான் சிந்தும் என் கண்ணீர் என் முளை என்னும் மலையிலே விழுந்து உடனே அவரை நினைக்கக்குள்ள ஆவியாக போகுது. எனது வேதனையை நான் என்னென்று சொல்வேன்? என் பெண்மையை சிதைக்கும் இந்த தன்மையை நீ போய் அவரிடம் சொல்ல மாட்டாயோ என்று சொல்லி பாடுற அழகு உண்மையில் கற்பனை கட்டாத ஒன்று. ஆண்டாள் தன்னுடைய உணர்வை அப்படியே சொல்லி முடிக்கிறதாக இருக்குது. கிளிவிடு தூது பெற்றே சொல்லுங்கிற சார் சொன்னார். இலங்கையில் கிளிவிடு தூது பாடின மாதிரி பாரதியும் கிளிவிடு தூது பாடியிருக்கிறான். தெய்வ பாடல்களில் பாரதி பாடின பாடல் மிக முக்கியமான ஒரு பாடலாக இருக்குது. அல்லிக்குளத்தருகே ஒரு நாள் அந்தி பொழுதிலே ஆங்கோர் முல்லையதன்பால் செய்தவினை முற்றும் மறந்திட கற்றதன்னே என்று சொல்லி அவன் பாடுகின்ற அந்த பாடலோட இதே நேரத்தில் பக்திக்காக பாடின இன்னொரு ஞானாசிரியனுக்காக பாடின ஒரு கிளிவிடு தூதையும் இருக்குது. தர்மபுர ஆதீனத்தை சேர்ந்தவரான சொர்க்கபுரத்து மடாலயத்தை நிறுவிய அழகிய திருச்சிற்றம்பல அடிகளார் தனது ஞானகுருவான திருச்சிற்றம்பல ஆசிரியருக்கும் ஒரு கிளிவிடு தூது பாடியிருக்கிறார் என்றதையும் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் தூதுக்கள் பல அந்த தூதுக்கள் பல தூதுக்கள் வெளிவருகிறது. ஏலவே நாங்கள் சொன்ன மாதிரி
வாயில் என்றது தொல்காப்பியத்தில் சொல்கிற அந்த தூது என்ற அடியை விட்டுட்டு வாயில் என்ற இதை எடுத்து பாடின மாரி வாயில் என்று பாடினவர் எங்களுடைய சோமசுந்தர புலவர். உண்மையில் சோமசுந்தர புலவர் மாரி வாயில் எங்களுக்கு, அதாவது தொல்காப்பியத்தினுடைய பேராலே அதை பாடியிருக்கிற அந்த வகையில் இந்த இந்திய தமிழகத்தை விட நாங்கள் ஒருபடி தூதில் மிஞ்சி நிற்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய தூது இலக்கியத்தில் உள்ள இனிமை பஞ்சவண்ண தூதிலேயோ கிள்ளை விடு தூதிலேயோ வருகின்ற இனிமை அவர்களுடையதில் இல்லை. ஏனென்று சொன்னால் இயற்கையோட கொட்டி ஒரு மனதின் ஆத்மார்த்தத்தை நிறுவுறதாக எங்களுடைய பஞ்சவண்ண தூதுகள் எல்லாம் இருக்குது. அடுத்த சந்தர்ப்பத்தில் இலங்கை பற்றி பார்க்கும் பொழுதோ நாங்கள் அந்த தூதுகளை பார்க்கலாம். அப்போ மாரி என்றால் மேகம், அதனால் மாரி வாயில் என்று சொல்லப்படுகிறது. மேகவிடு தூது என்று சொல்லி அங்கால காளிதாசர் பாடினது ஒன்றும் இருக்குது. அது மேக சந்தேசி என்று சொல்லப்படும். மேகவிடு தூது என்று சொல்லப்படும். தூது நூல்கள் உண்மையில் ஆடவருக்காக தூது அனுப்பும் நூல்களாகவும், ஆடவர் பெண்களுக்காக தூது அனுப்பும் நூல்களாகவும், பெண்கள் ஆடவருக்கு தூது அனுப்பும் நூல்களாகவும் இது அமைந்திருக்குது. அதே நேரத்தில் தலைவனுடைய பெருமையை கூறுவதாகவும் அமைந்திருக்குது. அதாவது இந்த பகுதியில் தசாங்கம், தலைவனுடைய 10 உறுப்புகள் பற்றி சொல்லப்படுகிற விஷயங்களையும் நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் தலைவனுடைய சிறப்புகள், தலைவிக்கு என்ன உறவுடையவன் என்ற உறவு முறை பற்றிய விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய தூதில் இருக்குது. இந்தியாவில் வெளிவந்த ஆத்மீக அடிப்படையில் வெளிவந்த தூதுக்களில் இதனை காண முடியாது இருக்குது. அதே நேரத்தில் தலைவியினுடைய நிலையை விளக்கமாக சொல்லுகின்ற தூது பஞ்சவண்ண தூது என்று சொல்லலாம். தலைவனுடைய அழகை கண்டு மயங்குதல், அதே நேரத்தில் தலைவியை கடந்து அவன் செல்லும் பொழுது அவள் மயங்கி விழுதல், தோழியர் தலைவியின் மயக்கத்தை நீக்குதல், அப்போது மயக்க நீங்கிய தலைவி காதலால் வருந்தி தூது அனுப்புகிற தன்மைகள் எங்களுடைய தூதுக்கள் கொண்டிருக்குது. இதே நேரத்தில் ஒரு சுவாரஸ்யமான இன்னொரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். உண்மையில் புகையிலை விடு தூது என்று சொல்லி ஒரு தூது இருக்குது. அந்த தூது மிக முக்கியமான தூது பிரபங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. அது ஒரு சுவாரஸ்யமான கதை. பழனியில் வீற்றிருப்பவர் இருக்கின்ற ஒருவர் ஒருவர்கிட்ட கேட்ட, ஒரு புலவர்கிட்ட ஒரு தூதை பெற்றி பாடையிலுமோன்னு சொல்லி, அப்போ பாலசுப்ரமணியம் என்றவர் 59 கன்னிகளில் அந்த தூதை பாடினார். உண்மை அந்த தூது சரியான சுவாரஸ்யமான ஒரு தூது. இறைவன்ட பிரச்சனைகளை கதைக்கிறதுக்கு போகும் பொழுதும் 3 பேர் ஓவியம், 3 சிவபெருமான் இருப்பார், திருமால் இருப்பார், பிரம்மா இருப்பார். 3 பேர்கிட்டையும் சிவபெருமான்கிட்ட வில்வத்தை கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் துளசியை திருமால்கிட்ட கொடுத்துருவாங்க. பிரம்மாட்ட புகையிலேயே கொடுக்குறாங்க. இப்போ இந்த 3ஐயும் வச்சுக்கொண்டு நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்க விஷயத்தை கதைப்போம்னு சொல்கிறாங்க. நாளைக்கு சிவபெருமான் வர்றதுக்கு இடையில் கங்கை கொண்டு போயிடுவா. அவர பில்வமிலேயே கங்கை கொண்டு போயிடுவா. அதுக்கு பிறகு துளசியை பார்த்தா துளசி பாட்கடலோட போயிடும். ஆனால் மிஞ்சி இருக்கிற இவர் என்ன செய்வார், அதை கொண்டு போய் சரஸ்வதிகிட்ட கொடுப்பார். இது ஒருக்கா வச்சிரண்டு சரஸ்வதி தண்டை வாயில் போட்டுக்கொள்ளுவா. பிறகு இவர் கேட்கக்குள்ள வாயிலிருந்து எடுத்து கொடுப்பா. இவர் அதோட போயிடுவார். பிரம்மா போயிடுவார். இப்போ பிரம்மாட்ட மட்டும்தான் அந்த போயில இருக்கு. இப்போ இதை வச்சுக்கொண்டு அந்த தூது அமையும். அப்போ தூது கணக்க அழகர் கிள்ளை விடு தூது, கிளி விடு தூது, நாரி விடு தூது, மான் விடு தூது, தமிழ் விடு தூது, புகையில விடு தூது, தென்றல் விடு தூது, வண்டு விடு தூது என்று சொல்லி அடுக்கிக் கொண்டே போகலாம். அதில் உண்மையில் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தூது இருக்குது, தமிழ் விடு தூது. தமிழ் விடு தூது தமிழ்ந்த மொழி புலமையை சொல்லுவதாக அமைந்து காணப்படுகிறது. அப்போ தமிழ் விடு தூது அதே நேரத்தில் விரலி விடு தூதும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. குழப்ப நாயக்கன் சுப்ரதீப கவிராயரால் எழுதப்பட்ட விரலி விடு தூதும் தமிழ் விடு தூதும் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. 268 பாடல்களாலான மதுரை சொக்கநாதரிடம்
சொல்வதாக அமைகின்ற தமிழ் விடு தூது மிக முக்கியமான தமிழ் மொழியின் பெருமையை சொல்லும். தமிழ் விடு தூதுன்னு ஆசிரியர் யாருன்னு தெரியாது. மதுரை சொக்கநாதர்கிட்ட சொல்றதாகத்தான் அமைதி, ஆசிரியர் தெரியாது. அப்ப இதுல சிவன், காடகை பிராட்டியார், விநாயகர், சம்பந்தர், நாவுக்கரசர், மாணிக்க வாசகர் என்று சொல்லி நீண்டு கொண்டே போகும் அந்த பெயர்கள். இந்த பெயர்களுக்கு உரிய தமிழை பற்றி பேசுவதாக அந்த நூல் இருக்குது. அது விரிவாக பேசப்பட வேண்டும். அடுத்த சந்தர்ப்பத்தில் அது குறித்து பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ரமேஷ். மிக ஈழத்து புலவர்கள், தமிழகத்து புலவர்கள் இந்த தூது பிரபந்தங்கள் அல்லது தூது நூல்களை எப்படி ஆண்டுள்ளார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் தந்தேன். இந்த தூது பற்றிய கலந்துரையாடலின் நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது பேராசிரியர் சிவலிங்கராஜா சில செய்திகளை அல்லது சில தரிசனங்களை நமக்கு நல்குவார். அவரை தொடர்ந்து தம்பி ரமேஷ் இதை நிறைவு செய்வார். உண்மையிலே எல்லோருக்கும் வணக்கம். இந்த தூது பிரபந்தங்கள் இலங்கையிலே ஏற்பாடப்படுது. கோயிலை விட தூதை பற்றி சொன்னார். உண்மையிலே அந்த தூது பிற்காலத்தில் ஒரு நகைச்சுவை சார்ந்ததாக பாடுகிற ஒரு மரபும் வந்துவிட்டுது. அது நல்ல உதாரணம். இலங்கையில் மூட்டைப்பூச்சி விடு தூதன்னு ஒருவர் பாடினார். மூட்டைப்பூச்சி விடு பேராதன பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கிறவர், நான் கொடுக்குற கட்டியில் மூட்டைகள் அடிக்க எனக்கு கிடைக்காத, நீ போய் அங்கே கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கடிச்செடுத்து சொல்லி ஒரு நகைச்சுவையாக பாடுற ஒரு மரபும் வந்துவிட்டது. இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்கு என்னென்றால், கவிஞர் செல்லையா நான் 60களில் நினைக்கிறேன் இலங்கை வானொலியில் தூது பிரபந்த போட்டி நடத்தினது. அந்த தூது பிரபந்த போட்டியில் முதலாவது தங்கப்பதக்கம் பரிசு. அந்த தங்கப்பதக்கம் பரிசாக பெற்றவர் கவிஞர் மு. செல்லையா. அது அவருடைய வண்டு கொண்டு ஒரு 20-25 பாடலில் ஒரு புத்தகமாகவும் வந்தது. அந்த தூது விடுகிற பொழுது அவருடைய காதலன் இந்தியாவில் படித்து கொண்டிருக்கிறார். காதலி கொழும்பில் இருக்கிறாள். அப்போ போய் வர்றதுக்கு இந்த வீசா எடுக்க போகிறது அதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு போயிடார். வண்டோண்டை பிடிச்சி இந்த பலாலியில் போய் இறங்குற பிளேனில் நீ போய் ஒரு மூலைக்குள்ளே இருந்துடு. இதுதான் சம்பவம். அவள் கொழும்பில் இருக்கிறவங்க நான் பலாலியில் போய் பிறகு திரும்பி எல்லாம் வரணும். அது பரவாயில்ல, நீ திரும்பி வரைக்கும் அந்த இடங்களை பார்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே நிற்பா வேண்டு ஒரு தூது பிரபந்த மரபில் இலக்கணத்தில் இருக்குது. அடையாளம் சொல்லிவிடுவோம். ஆளே யார் என்ன மாதிரின்ட்டு அடையாளம் கண்டு சொல்லிவிடுவோம். அவள் கேட்குற வண்டு கேட்குற இப்போ என்னென்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீ ஒரு அங்கி நேராக போய் கோல் ஃபேஸுக்கு போ. கோல் ஃபேஸில் பின்னேரம் என்ற காதலி உலாவுவாள். அது பாதாதி கேசம் கேசாதி பாதம்ன்ற ஒரு வர்ணனையை அவளை பற்றி சொல்லணும். ஒரு பாடலை மட்டும் சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிற எனக்கு அந்த அவர் அடையாளத்தை சொல்லுங்க. அவர் சொல்கிறார், அவள் இந்த தலையை பற்றி சொல்கிறார். சுளகை, முறுக்கை, சும்மாடு தன்னை, துடைப்பமதை, பழகு முடியப்ப தட்டை நிகர்க்க பக்குவமாய், அழகு பெற கொண்டை அமைத்தே அவை திறம் அல்லவென்று குளறு கொண்டைய கத்தரித்தாள் தலைக்கூலவிதி. அவள் சுளகு மாதிரி வச்சாள், முறுக்கு மாதிரி வச்சாள், தும்புத்தடி மாதிரி வச்சாள், ஒன்றும் சரியில்லை. சுளகை, முறுக்கை, துடைப்பமதை எல்லாம் வச்சுருக்காமல் குளறு கொண்டைய கத்தரித்தாள் தலைக்கூல. அவள் மொட்டை அடித்து கொண்டு இந்த மொட்டை என்ன படிக்கிறப்ப போட நிற்கிறாள், அதை பார்த்துக்கொள் என்று சொல்லி இந்த அடையாளத்தை சொல்லி விடுறதும் தூது பிரமத்தில். தூது போய் திரும்பி வாரவர் நிறைவாக தூது போய் திரும்பி வாரவர் வள்ளுவர் சொன்ன மாதிரி சொல்வன்மை. அவன் ஒரு கட்டிக்காரனாக இருக்கணும், சொல்கிறத வடிவாக சொல்லணும், தெளிவாக சொல்லணும், கேட்குறவன் சந்தோஷப்படத்தக்கதாக சொல்லணும். அதுக்குள்ளே ஒரு இது கம்பன் வடிவாக சொன்னான். கம்பன் இலங்கைக்கு வந்துட்டு போகிறான். கம்பன் இலங்கைக்கு வந்துட்டு போகிறான். அனுமான் வாரான், சீதையை பார்க்க அனுமான் வாரான். வந்து பார்த்து போட்டு ராமன் பார்த்து கொண்டிருக்கிறான். ராமனோட போகிறான். போய் ஆர்வத்தோடு இருக்க, இது கம்பனுடைய கட்டித்தனம் தான். ஆர்வத்தோடு இருக்க தெரிஞ்ச பாடு
விற்பெரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நட்பெரும் தவத்தளாய நங்கிய கண்டே நல்லேன். அப்படி நட்பெரும் தவத்தளாய நங்கிய கண்டே நல்லேன். விற்பெரும் தடந்தோள் வீர ராவண பார்த்துறான். வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நட்பெரும் தவத்தளாய நங்கையை கண்டே நல்லேன். இப்பிறப்பு என்பதொன்றும் இரும்புறை என்பதொன்றும் கற்பெனப்படுவதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். அவளை பெர்ஃபெக்டாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாள். இது தூதுரைக்கிறவனுடைய சிறப்பு. ஔவையாருடைய தூதப்பெரி அதிகமாக போன தூதப்பெரி சொன்னாள் போய் உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் பளபளன்னு இருக்குது, ஆனால் என்னுடைய ஒன்றையெல்லாம் கொல்லன் பட்டடையது. அந்த தூதுரைக்கிறவன் கட்டித்தனத்துக்கு கம்பன் அனுமானை காட்டியிருக்கிறான். இந்த வகையிலே தூது பிரபந்தம் என்பதும் தூது என்பதும் அன்று தொடக்கம் இன்று வரை மிக சிறப்பான இலக்கிய வடிவமாக இருக்கிறது. அரசியலிலோ அல்லது சமூகத்திலேயோ அல்லது குடும்பத்திலேயோ அது வெற்றி பெற்றதோ சிறப்பானது வந்து சொல்ல முடியாது. தூது இலக்கியங்களிலே பிற்காலத்தில் நகைச்சுவையும் சேர்ந்து கொண்டது என்பதை பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள், கவிஞர் செல்லையா என்னுடைய தூது எடுத்துக்காட்டாக வைத்து சொல்லியிருந்தார். கொஞ்சம் அந்த நாங்கள் சொன்ன சங்க காலமோ இதிகாச காலமோ அல்லாமல் சமகாலத்துக்கு நாங்கள் வரைக்க சுவாரஸ்யம் கருதியோ என்னவோ கொஞ்சம் நகைச்சுவையும் சேர்த்து செய்திருக்கிறார்கள் என்பதை அவருடைய பார்வை தெளிவாக்கியது. இப்பொழுது இதை நிறைவு செய்யும் முகமாக தம்பி ரமேஷை நிறைவுரையாற்றுமாறு வேண்டுகிறேன். இதில் தமிழ் விடு தூது என்றதை கதைச்சு நான் எனது உரையை நிறைவு செய்கிறேன். மதுரை சொக்கநாதர் புலவரிடம் காதல் கொண்ட தலைவி தமிழை தூது விடுவதாக இவ்விலக்கியம் அமையுது. உண்மையில் இந்த இலக்கியம் 268 கன்னிகளால் பாடப்பட்டதாக காணப்படுகிறது. தமிழினுடைய பெருமையை பல்வேறு விஷயங்களுக்கூடாக வெளிப்படுத்துகிற இங்கு தமிழை ஒரு அரசனாக உருவைத்து அதனூடாக தமிழினுடைய பெருமை வெளிப்படுத்தப்படுகிறது. நான் அறிந்த வகையில் தமிழினுடைய பெருமையை பாடிய ஒரு நூல் இருக்கும் என்று சொன்னால், அதே நேரத்தில் தமிழ் மொழி பற்றிய விஷயங்கள் கால்வெல்லுக்கு முதலே ஆய்வு செய்யப்பட்டதாக சொல்லப்படும் என்று சொன்னால் அது தமிழ் விடு தூது என்று தான் நான் சொல்லுவேன். உண்மையில் தமிழினுடைய பெருமையை அது சொல்லுது. அதே நேரத்தில் பிற பொருட்களை அனுப்பாமல் தூதாக தமிழை தலைவி ஏன் அனுப்பினார் என்பதற்கான காரணங்கள் இதில் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் சோமசுந்தர புலவர் சிறப்பு சொல்லப்படுகிறது, இது சோமசுந்தர கடவுள்ற சிறப்பு சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் தலைவி தன்னுடைய துன்ப ஆற்றாமையை சொல்வதாகவும் இது அமையுது. இதே நேரத்தில் தமிழ் மொழியினுடைய பெருமை என்று சொல்லும் பொழுதோ பல்வேறு புலவர்களுக்கும் பல்வேறு புலவர்களால் பாடப்படுகின்ற தமிழ் என்ற அரசனுக்கு யார் யார் எல்லாம் உதவியாக இருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது அறம் பொருள் இன்பம் அர்த்தப்பால் பொருட்பால் இன்பப்பால் ஆண்பால் பெண்பால் என்று சொல்லி 5 பால்களை கொண்டதாக தமிழ் விளங்குது என்று சொல்லியும் எண் பெயர் முறை உருவம் மாத்திரை முதல்நிலை இடைநிலை ஈற்றுநிலை போலி பதம் புணர்ச்சி என்ற 12 பருவங்கள் தமிழுக்கு இருக்குன்னு சொல்லியும் அதே நேரத்தில் பிள்ளை தமிழ் நூல்களுக்குரிய 10 பருவங்களையும் தமிழ் கொண்டிருக்குது என்று சொல்லியும் இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் படசொல் ஆகிய சொற்கள் 4ஐயும் பெயர் வினை இடை உரி என்று சொல்லப்படுகின்ற செந்தமிழ் சொற்கள் 4ஐயும் அகத்தினை 7 புறத்தினை 7மாக 14 விஷயங்களையும் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை பாவினம் என்று 8 அணிகளையும் 35 அலகுகளை கொண்டுள்ளதாக தமிழ் விளங்குவதாகவும் அதாவது மாப்பிள்ளையாக தமிழ் விளங்குவதாகவும் இதில் சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் செப்பல் பண் அகவல் துள்ளல் பண் தூங்கல் பண் ஆகிய பண்கள் பற்றிய விஷயங்களையும் இது சொல்லுது. இதே நேரத்தில் வீரம் அச்சம் இழிவு வியப்பு காமம் அவலம் நகை நடுநிலை உருத்திரம் ஆகிய 9 சுவைகள் தமிழுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது.
நாடகமாகிய மனைவியுடன் கொழுவிட்டிருக்குது தமிழ் என்று சொல்லப்படுகிறது. பெருங்காப்பிய இலக்கணத்துக்குரிய 18 வர்ணனைகள் இந்த தலைவனுக்கு இருக்கு என்று சொல்லப்படுகிறது. வைகை ஆற்றில் வந்த சிவபெருமான் தடுக்க மண் சுமந்த சிவபெருமான் எவ்வாறு அடி வாங்கின தமிழுக்காக என்ற விஷயத்தையும் இது சொல்லுது. திசை சொற்களாக 17 திசை சொற்கள் இதில் சொல்லப்படுகின்றது. இவ்வாறு இதனுடைய பெருமை, அரிய பெருமையை இன்றைய சமுதாயமும் கண்டு உணர வேண்டும், படித்து உணர வேண்டும், அதனுடைய பெருமையை நாங்கள் கண்டடைய வேண்டும் என்று சொல்லி இந்த தருணத்தை தந்த டேம் டிவி நிறுவனத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ரமேஷ். தமிழின் சிறப்பை, பெருமையை, உயர்வை எப்படி இந்த தமிழ் விடு தூது முன்வைத்திருக்கிறது என்பதை சொன்னீர்கள். நான் நினைக்கிறேன், இருந்தமிழே உன்னால் இருந்தேன், தேவர் அருந்தமிழ்தம் அது பெரினும் வேண்டேன் என்று சொன்னதும் தமிழ் விடு தூது என்பதை சொல்லி இன்றைய கலந்துரையாடலில் பங்கு பற்றிய பேராசிரியர் சிவலிங்கராஜா, நண்பர் ரமேஷ், உதயலதா ஆகியோருக்கும், நிகழ்ச்சி தயாரித்த டேன் இயக்குனர் சந்திரனுக்கும், அவருக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கிய தம்பிமாருக்கும் நன்றி கூறி, கேட்டிருந்த நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். வணக்கம்.